வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மாணவர்களே, தரம் 8ற்குரிய பரதநாட்டிய பாடத்திலே தட்டடவினுடைய பகுதி 2 பார்க்க போகின்றோம். அதாவது தட்டடவினுடைய சொற்கட்டுகளை இசைக்குறியீடுகளுடன் எழுதுவது, தாளத்துடன் கொழுப்பிப்பது தொடர்பாக நாங்கள் 3 கட்டங்களாக வகுத்திருக்கின்றோம். அதில் ஏற்கனவே முதலாம், 2ஆம், 4ஆம் அடவுகள் பற்றி பார்த்துவிட்டோம். இன்று 5ஆம், 6ஆம், 7ஆம் அடவுகளாகிய ஆதிதாளத்திலே அமைந்த தட்டடவுகளை எவ்வாறு தாளத்துடன் கொழுப்பிப்பது, எவ்வாறு இசைக்குறியீடுகளுடன் எழுதுவது என்பது பற்றி நோக்க உள்ளோம். தேர்ச்சி நடனம் தொடர்பான அடிப்படை அம்சங்களையும் எண்ணக்கருக்களையும் விளக்குவார். தேர்ச்சி மட்டம் அடவுகளுக்குரிய இசைக்குறியீடுகளை பிரயோகிப்பார். முதலிலே மாணவர்களே, அடவு என்றால் என்ன என்பது பற்றி சற்று நோக்குவோம். பரதத்தின் அடிப்படை அப்பியாச பயிற்சி. எந்த ஒரு கலையை எடுத்துக்கொண்டாலும் பிள்ளைகளே, ஆரம்பத்தில் அப்பியாச பயிற்சி என்பது இடம்பெறும். கதகளி நடனத்திலே சுவடுகள் என்று சொல்கின்றார்கள், கண்டியர் நடனத்திலே சரம்ப என்று சொல்கிறார்கள். அதே போல கர்நாடக இசையிலே ஸ்வர வரிசைகள், ஜண்டை வரிசைகள், அலங்காரம், மேல்ஸ்தாய் வரிசைகள், தாட்டு வரிசைகள் என்றவாறாக பயிற்சிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே மாணவர்களே, பரதநாட்டியத்தை செழுமையாக ஆடுவதற்கான ஆரம்ப அபியாச பயிற்சியாக இந்த அடவுகள் அமைந்திருக்கின்றன. நடனத்தின் பலவித அங்க அசைவுகளின் சேர்க்கை. நடனத்தினுடைய பலவிதமான அங்க அசைவுகளினுடைய சேர்க்கையாக அமைகின்றது. அதாவது கை, கால், தலை, கண் மற்றும் முத்திரைகள் போன்ற உடலினுடைய சகல அங்க அசைவுகளிற்கும் பயிற்சி வழங்குவதாக இந்த அடவுகள் அமைந்திருக்கின்றன. தாளத்துடன் சமச்சீராக அமைந்த நிறுத்த பயிற்சி. பயிற்சிகள் பிள்ளைகளே 2 பக்கங்களுக்கும் சமச்சீராக வழங்கப்படும். எந்த பயிற்சிகளாக இருந்தாலும் 2 பக்கங்களுக்கும் சமச்சீரான பயிற்சியே வழங்கப்பட வேண்டும். இந்த வகையிலே எங்களது அடவுகள் சமச்சீரான பயிற்சிகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அத்துடன் நிறுத்த பயிற்சி. நிறுத்தம் என்பது மாணவர்களே உடல் அசைவிற்கான பயிற்சி. நிறுத்தியம் என்பது அபிநயத்திற்கானது. நிறுத்தம் என்பது உடல் அசைவு, ஆடல் என்பதற்கான பயிற்சியாக அமைகின்றது. தஞ்சை சகோதரர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மாணவர்களே, இந்த அடவுகள் தொன்று தொட்டு பயிலப்பட்டு வந்திருக்கின்றன. இருந்த போதிலும் தஞ்சை நால்வர்கள் தான் இதனை ஒழுங்குபடுத்தி வகைகளாக வகுத்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே இருந்த அடவுகள் இன்றைய அடவுகளும் இருந்தன, இன்று இல்லாத அடவுகளும் இருந்திருக்கின்றன. ஆனால் அவை ஒரு நெறிமுறைக்குள் அமையவில்லை. இன்று எங்களது நாட்டார் கலைகளிலே, நாட்டார் ஆடல் வடிவங்களிலே நாங்கள் அடவுகளை அல்லது பாத அசைவுகளை நோக்குகின்றோம். அந்த பாத அசைவுகள் இவ்வாறு ஆடுவது இன்ன பாணிக்குரியது அல்லது இன்ன மோடிக்குரியது, இவ்வாறு ஆடுவது இன்ன மோடிக்குரியது என்று எங்களால் அறுதியிட்டு கூற முடியும். ஆனால் அதற்கு ஒழுங்குமுறையோ அல்லது பெயர்களோ அல்லது ஒவ்வொன்றிற்கும் வகைகளோ என்றவாறாக எதுவும் வகுக்கப்படவில்லை. எங்களுக்கு தெரிந்த அளவிற்கு நாங்கள் அவற்றினை பயன்படுத்தி வருகின்றோம். அதே போலதான் ஆரம்ப காலங்களிலேயும் பரத அடவுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. பின்னர் தஞ்சை நால்வர்கள் தான் இதனை 10 வகையாக ஒழுங்குபடுத்தி பின்னர் அவற்றினை 12 பேதப்படுத்தி மொத்தம் 120 அடவுகளாக வகுத்து தந்திருக்கின்றார்கள். தஞ்சை நால்வர் தான் இன்று உள்ள நாட்டிய கச்சேரி ஒழுங்குமுறையினையும் அமைத்து தந்திருக்கின்றார்கள். எனவே மாணவர்களே, இன்று இவை 20க்கும் அதிகமான வகைகளாக காணப்படுகின்றன. முற்காலங்களில் தஞ்சை நால்வரது காலங்களில் 10 வகையாகவும் ஒவ்வொரு வகையும் 12 அடவுகளை கொண்டதாகவும்
மொத்தம் 120 அடவுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று 20க்கும் அதிகமான அடவுகள் ஆடப்படுகின்றன. இவை மொத்தமாக 70க்கும் அதிகமாக பயிலப்பட்டு வருகின்றன. அடவுகள் கொண்டிருக்கும் சிறப்பியல்புகளை கொண்டே இவற்றிற்கு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு அடவுக்கும் மாணவர்களே சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. சில அடவுகளுக்கு சிறப்பு பெயர்கள் இல்லை. இருந்த போதிலும் தட்டி ஆடுவதனால் தட்டடவு, கால்களை நாட்டி ஆடுவதனால் நாட்டடவு, குதித்து மெட்டி ஆடுவதனால் குதித்து மெட்டடவு, பரவி ஆடுவதனால் பரவலடவு, கோர்வை போல பல அம்சங்களை இணைத்து ஆடுவதனால் கோர்வையடவு, கைகளை வீசி ஆடுவதனால் வீச்சடவு, கத்தி போல அசைவினை கொண்டு ஆடுவதனால் கத்தியடவு, சறுக்கி ஆடுவதனால் சர்க்கலடவு, முழுமண்டியில் இருந்து ஆடுவதனால் மண்டியடவு, உடல் அசைவிற்கு முன்னுரிமை வழங்கி ஆடப்படுவதனால் மெய்யடவு. இவ்வாறாக அடவுகளினுடைய காரண பெயர்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். தட்டடவு. இப்பொழுது மாணவர்களே அடவுகள் பற்றி பொதுவாக நோக்கினோம். இனி தட்டடவு என்றால் என்ன என்பது பற்றி பொதுவாக நோக்குவோம். இதனை நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். இருந்த போதிலும் உங்களுக்கு மீட்டலாக நான் ஒரு முறை சொல்லுகின்றேன். பரத நடனத்தின் அடவுகள் வரிசையில் முதலாவதாக அமைவது தட்டடவுதான். எங்களது அடவுகள் வரிசையிலே முதலாவதாக அமைகின்றது. காலிற்கு மட்டும் ஒரு தட்டு, 2 தட்டு, 3 தட்டு என்றவாறாக இந்த அடவு படிப்படியாக பரத நடனத்திற்கு உள்ளே எங்களை அழைத்து செல்கின்றது. கால்களை தட்டி ஆடுவதனால் இப்பெயர் பெற்றது. கால்களை தட்டி ஆடுவதனால் தட்டடவு என்ற பெயரினை பெற்றது. காற்பயன்பாடுகள் மட்டும் இடம்பெறுகின்றன. தட்டடவிலே தனிய காட்சேற்பாடுகள் மட்டும்தான் இடம்பெறுகின்றன. அடுத்ததாக அமைந்திருக்கின்ற நாட்டடவிலேதான் கைப்பிரயோகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தட்டடவு 8 வகைப்படும். தட்டடவுகள் 8 வகைப்படுகின்றன. ஒவ்வொரு அடவும் படிப்படியாக ஒவ்வொரு சிறிய மாற்றங்களை கொண்டு செல்கின்றது. முதலில் ஒரு பக்கத்திற்கு ஒரு காலிற்கு 1 என்ற வீதம் வந்தது. பின்னர் படிப்படியாக அதிகரித்து சென்று 5வது அடவிலே காலத்திலே மாற்றம் ஏற்படுகின்றது. 6வது அடவிலே கார்வை நிற்கின்றது. 7வது அடவிலே கால் மாற்றம் இடம்பெறுகின்றது. 8வது அடவிலே கால் மாற்றமும் வேகத்திலே மாற்றமும் ஏற்படுகின்றது. அதே போல மாணவர்களே 3வது 8வது தட்டடவுகள் தாளத்திலே மாற்றத்தையும் கொண்டிருக்கின்றன. சொற்கட்டுகள் 8 வகைப்படுகின்றன. ஏனைய அடவுகள் மாணவர்களே ஒரு சொற்கட்டினைத்தான் கொண்டிருக்கும். நாட்டடவு என்று சொன்னால் தெய்யும் தத்த தெய்யும் தாம் இவ்வாறான ஒரு சொல்லைத்தான் கொண்டிருக்கின்றது. ஆனால் தட்டடவு 8 வகையாக ஆடப்படுவதனால் தட்டடவுகள் 8 சொற்கட்டுகளும் 8 வகையாகவே அமைந்திருக்கின்றன. இங்கே மாணவர்களே 1ஆம் 2ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் அடவுகள் ஆதிதாளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 3ஆம் அடவு 8ஆம் அடவு என்பன ரூபகதாளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மாணவர்களே இன்று நாங்கள் ஆதிதாளத்திலே அமைந்த 5ஆம் 6ஆம் 7ஆம் அடவுகளை எவ்வாறு கொலிப்பிப்பது, எவ்வாறு இசை குறியீடுகளுடன் எழுதுவது என்பது பற்றித்தான் நோக்க உள்ளோம். அடவுகளினை நாங்கள் எழுதுவதற்கு முன்னர் மாணவர்களே அடவை எழுதுவதற்கான அடிப்படை விடயங்களை பற்றி மேலோட்டமாக பார்த்துவிட்டு செல்வோம். தாள அங்கங்கள் எங்களுக்கு தெரியும். திரிய அங்கங்கள் ஏற்கனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் கற்றிருக்கின்றோம். லகு, துருதம், அனுதுருதம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே லகு என்பதற்கு நிலைக்குத்து கோடு, அதாவது கணை என்று சொல்வார்கள். துருதம் என்பதற்கு வட்டம், அனுதுருதம் என்பதற்கு அரை வட்டம். இங்கே துருதம் என்பதனை மதி என்றும் அனுதுருதம் என்பதனை பிறை என்றும் தமிழிலே அழைக்கப்படுகின்றது. செய்கை, லகுவினுடைய செய்கை அதாவது செயற்பாடு தட்டி விரல்களை எண்ணுதல்.
இதனுடைய அச்சரங்கள் அல்லது எண்ணிக்கைகள் ஜாதிக்கு ஏற்ப மாறுபடும். ஜாதி என்றால் என்ன என்பதை பின்னர் பார்ப்போம். அடுத்தது துருதம். துருதம் என்பது மாணவர்களே தட்டி கையினை வீசுதல். தட்டுதல் ஒன்று, வீசுதல் ஒன்று, இரண்டு அச்சரங்களை உடையது. அதே போல மாணவர்களே அனுத்துருதம், அரைத்துருதம் என்று தமிழிலே வழங்கப்படுகின்றது. இந்த அனுத்துருதம் துருதத்தினுடைய அரைவாசி, அரைத்துருதம். எனவே மாணவர்களே அதனுடைய வடிவமும் அரைவட்டமாக இருக்கின்றது, அதனுடைய எண்ணிக்கையும் ஒன்றாக இருக்கின்றது. தட்டுதல் மாத்திரம், தட்டுதலை மாத்திரம் கொண்டது அனுத்துருதம். இந்த அனுத்துருத அடையாளமானது சாதாரணமான தாளங்களிலே வருவதில்லை, ஜம்பை தாளத்தில் மட்டும்தான் இடம்பெறுகின்றது. இங்கே மாணவர்களை நாங்கள் ஆதிதாளம் பற்றி நோக்க உள்ளோம். ஆதிதாளத்திலே லகுவும் துருதமும் மட்டும்தான் இடம்பெறுகின்றது. இதனை நாங்கள் பின்னர் பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் ஜாதி பற்றி பார்த்திருக்கின்றோம். லகுவுடன் பேதமடைவது இந்த ஜாதிகள் ஐந்தும். ஜாதி என்பது ஒரு வட சொல், வகை என்று கொள்ளலாம். ஜாதிகள் ஐந்தும் ஐந்து வகை, ஜாதிகள் ஐந்து வகை. எனவே பஞ்ச ஜாதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பஞ்ச என்பதும் வட சொல்தான். இங்கே மாணவர்களே திஷ்ட ஜாதி, சதுஷ்ட ஜாதி, கண்ட ஜாதி, மிஷ்ட ஜாதி, சங்கீர்ண ஜாதி என ஜாதிகள் ஐந்து வகைப்படுகின்றன. இங்கே திஷ்டம் என்பது, திஷ்டம் சதுஷ்டம் என்பதெல்லாம் வட சொல்தான். திஷ்டம் என்பது மூன்று, த கீட்ட என்று நிற்கின்றது, அதன் அச்சரம் மூன்று. சதுஷ்டம் என்பது தகதிமி என்று நான்கு அச்சரங்களை கொண்டிருக்கின்றது. கண்ட ஜாதி தக தகிட்ட என்று ஐந்து எண்ணிக்கைகளை கொண்டிருக்கின்றது. மிஷ்ட ஜாதி தக்கிட்ட தகதிமி என்றவாறாக 7 அச்சரங்களையும், சங்கீர்ண ஜாதி தகதிமி தக்க தகிட்ட என்றவாறாக 9 அச்சரங்களையும் கொண்டிருக்கின்றது. இங்கே மாணவர்களே லகுவை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், தட்டி விரல்களை எண்ணுதல். ஆனால் அச்சரம் ஜாதிக்கு ஏற்ப மாறுபடும் என்று கற்றிருக்கின்றோம். லகு திஷ்டமாக வரும் பொழுது திஷ்ட லகு என்று சொல்லப்படுகின்றது, 3 எண்ணிக்கை. சதுஷ்டமாக வரும் பொழுது லகுவிற்கு 4 எண்ணிக்கை. அவ்வாறே எந்த ஜாதியில் வருகின்றதோ அந்த ஜாதிக்குரிய எண்ணிக்கைகளை லகு எடுத்துக்கொள்கின்றது. இங்கே பார்த்தால் தெரியும் மாணவர்களே, ஜாதிகள் லகுவில் மாத்திரம் அனுசரிக்கும் அல்லது லகு ஜாதிகளுடன் அனுசரிக்கும். இந்த ஜாதிகள் வேறு எந்த அங்க அடையாளத்திலும் அனுசரிக்க மாட்டாது. இங்கே மாணவர்களே லகுவின் ஜாதி திஷ்ட லகு, லகு திஷ்டமாக வருகின்றது. சதுஷ்ட லகு, லகு சதுஷ்டமாக வருகின்றது. கண்ட லகு, லகு கண்டமாக வருகின்றது. மிஷ்ட லகு, லகு மிஷ்டமாக வருகின்றது. சங்கீர்ண லகு, லகு 9 எண்ணிக்கைகளை எடுத்துக் கொள்கின்றது. லகு என்பதற்கு ஒரு நிலைக்குத்து கோடு என்பதனை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த நிலைக்குத்து கோடு கீழே ஒரு இலக்கத்தினை கொண்டிருக்கும். இந்த இலக்கம்தான் இந்த லகுவானது என்ன ஜாதியுடன் அனுசரிக்கின்றது என்பதனை சுட்டி நிற்கின்றது. இங்கே 3 இருப்பதனால் மாணவர்களே லகுவிற்கு 3 எண்ணிக்கை அச்சரங்கள் 3. அப்ப திஷ்ட லகுவிற்கு 3 அச்சரங்கள், சதுஷ்ட லகுவிற்கு 4 அச்சரங்கள், கண்ட லகுவிற்கு 5 அச்சரங்கள், மிஷ்ட லகுவிற்கு 7 அச்சரங்கள், சங்கீரண லகுவிற்கு 9 அச்சரங்களாக நிற்கின்றதை நாங்கள் காணலாம். எங்களுக்கு தேவையானது மாணவர்களே சதுஷ்ட லகு. ஆதிதாளத்திலே, அதாவது சதுஷ்ட ஜாதி திரிபுடை தாளத்திலே இந்த லகுவானது 4 எண்ணிக்கைகளை எடுத்துக் கொள்கின்றது. எனவே எங்களுக்கு இந்த அடையாளம் தான் தேவையானது. ஆதிதாளத்தினுடைய அடையாளம் இவ்வாறாக இருக்கும். ஒரு லகு 2 துருதங்களை கொண்டிருக்கும். இன்று நாங்கள் ஆதிதாளத்திலே தான் எழுதப் போகின்றோம். எனவே லகு சதுஷ்ட ஜாதி என்பதனால் 4 என்ற அடையாளத்தை இடுவோம். அங்காலே துருதங்களுக்கு 2 அச்சரங்கள், தட்டி வீசுதல், தட்டி வீசுதல். மொத்தம் 8 மாத்திரைகள், 8 அச்சரங்கள் இடம்பெறுகின்றன. ஒரு அச்சரத்தினுள்ளே 4 மாத்திரைகள் வீதம். 8 தர 4
32 மாத்திரைகளை கொண்டு இன்றைய நிகழ்வு நகரப் போகின்றது. இனி மாணவர்களே, அடவுகள், கோர்வைகள், தீர்மானங்களை எழுதுவதற்கு முன்னர் நாங்கள் மாத்திரை கணக்கு பற்றி ஒரு முறை சிந்திக்க வேண்டும். இங்கே மாணவர்களே குற்றெழுத்துக்கள் இருக்கின்றன, மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களிற்கு சங்கீதத்திலே மாத்திரை கிடையாது. ஆனால் தமிழ் மொழியிலே மெய்யெழுத்துக்களிற்கு குற்று போட்டு வர குற்றெழுத்துக்களிற்கு அரை மாத்திரைகள் இருக்கின்றன. இங்கே எங்களுக்கு மாத்திரைகள் கிடையாது. அதே போல மாணவர்களே குறிலெழுத்துக்களிற்கு ஒரு மாத்திரை வழங்கப்படுகின்றது. தொம், ஜம் என்ற எழுத்துக்களிலே குற்றெழுத்துக்கள் வருகின்றன. இந்த குற்றெழுத்துக்களுக்கு மாத்திரை கிடையாது. தோவுக்கும் ஜேய்க்கும் குறிலாக இருக்கின்றபடியால் ஒரு மாத்திரை. எனவே மாணவர்களே இவற்றிற்கு ஒரு மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. அதே போல மாணவர்களே காற்புள்ளி என்பது கமா என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். இந்த கமாவிற்கும் ஒரு மாத்திரை தான் வழங்கப்படுகின்றது. இனி மாணவர்களே 2 மாத்திரைகளை பற்றி பார்ப்போம். காற்புள்ளி ஒன்றுக்கு ஒரு மாத்திரை என்றால் 2 காற்புள்ளிகளை இட்டால் அங்கே 2 மாத்திரைகள் வருகின்றன. அதே போல செமிகோலன் என்று சொல்வார்கள் அரைப்புள்ளி. காற்புள்ளிக்கு ஒரு மாத்திரை என்று சொன்னால் அரைப்புள்ளிக்கு 2 மாத்திரை. எனவே 2 கமாக்கள் வந்தாலும் சரி அல்லது ஒரு செமிகோலன் அல்லது அரைப்புள்ளி வந்தாலும் சரி 2 மாத்திரைகள் தான். கமாவிற்கு ஒரு மாத்திரை, புள்ளிக்கு ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. அவ்வாறே குறிலுக்கு ஒரு மாத்திரையாக இருந்தது, நெடிலாக வந்தால் 2 மாத்திரை. அல்லது குறிலுடன் ஒரு கமா வந்தால் அல்லது காற்புள்ளி வந்தால் இங்கேயும் 2 மாத்திரை. குறிலுக்கு கொண்டு காற்புள்ளி கொண்டு 2. அதே போல ஒரு குறிலும் ஒரு காற்புள்ளியும். அதே போல நெடில் டா 2 மாத்திரை. தொம் குறில் தான், ஆனால் ஒரு கார்வை அளவிற்கு அங்காலே நிற்கின்றது தொம். எனவே 2 மாத்திரை. தோம், இங்கே தோ நெடில், தோ என்பதிலேயே 2 தட்டு நிற்கின்றது. அவ்வாறேதான் ஜம், ஜம்முக்கு 1 காற்புள்ளிக்குரிய இடம் ஜம். இதனை மேலத்திய சங்கீதத்திலே பிரேக் என்று சொல்வார்கள். அதே போல ஜேம், இங்கே 2 மாத்திரைகளுமே ஜேயிலே தான் நிற்கின்றது, ஜே நெடில். எனவே இவற்றிற்கெல்லாம் 2 மாத்திரைகள் மாணவர்களே. இனி 3 மாத்திரை என்று சொன்னால் 3 காற்புள்ளிகள் வந்தால் 3 மாத்திரை. அதே போல ஒரு அரைப்புள்ளியும் காற்புள்ளியும் சேர்ந்தால் 3 மாத்திரை. இவை முக்கால் அட்சரம் என்று சொல்லப்படும். 3 காற்புள்ளி முக்கால் மாத்திரைகள், முக்கால் அட்சரங்கள். இங்கே நெடிலுடன் ஒரு கமா வந்தால் 3, குறிலுடன் ஒரு கமா புள்ளி அல்லது செமிகோலன் வந்தாலும் 3. அதே போல குறிலுடன் ஒரு அரைப்புள்ளி வந்தாலும் 3, நெடிலுடன் ஒரு காற்புள்ளி வந்தாலும் 3. அதே போல தொம் என்பது குறில், தொம்முடன் 2 காற்புள்ளிகள் வந்தாலும் 3. தோம் என்பது நெடில், எனவே 2 மாத்திரைகள். அத்துடன் ஒரு காற்புள்ளி வந்தாலும் 3 மாத்திரை. ஜெம், அவ்வாறே ஜேம், 3 மாத்திரைகள் இடம்பெறுகின்றன. இந்த மாத்திரை கணக்கு என்பது மாணவர்களே நடனத்தினை பிரதான பாடமாக கற்கின்ற மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் தேவையான ஒரு விடயமாக இருக்கும். இனி மாணவர்களே தட்டடவினுடைய சொற்கட்டுகள். தட்டடவினுடைய சொற்கட்டுகள் தெய்யா தெய் என்பது முதலாவது ஆதிதாளத்திலும், தெய்யா தெய் 2வது ஆதிதாளத்திலும், இரண்டுமே ஒரே சொற்கட்டுகள் தான். தெய்யா தெய்யா தெய் என்பது ரூபகளான இதனை நாங்கள் இன்னும் ஒரு வகுப்பிலே கற்போம். அதே போல தெய்யா 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 தெய் இது 4வது ஆதிதாளம். இது நாங்கள் கற்று விட்டோம். இன்று நாங்கள் தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் 5வது கற்க போகின்றோம். தெய் தெய் தாம், தெய் தெய் தாம் 6வது கற்க போகின்றோம். தெய் தெய் தத் தெய் தெய் தாம் 7வதையும் கற்க போகின்றோம். இந்த 3ம்
ஆதி தாளத்திலேயே அமைந்திருக்கின்றன. ஆனால் தெய் 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 திடுத்தை என்பது இதுவும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே தான் கற்போம். ஏனெனில் இவை இரண்டும் ரூபக தாளங்களில் அமைந்திருக்கின்றன. அவற்றினை நாங்கள் தனியாக ஒரு நாள் பார்ப்போம். இனி மாணவர்களே, இன்று நாங்கள் என்னத்தை கேட்கப் போகின்றோம் என்ற விடயத்திற்குள் செல்லும் பொழுது நாங்கள் பல வினாக்களை கேட்க வேண்டும். எந்த விடயத்தினை எழுதப் போகிறோம், அந்த விடயத்தினுடைய தாளம் என்ன, அந்த தாளத்தினுடைய அங்கங்கள் என்ன, அந்த அங்கங்களுடைய அச்சரங்கள் எத்தனை, அந்த எழுத வந்த விடயத்தினுடைய சொற்கட்டு என்ன, இவ்வாறு கேள்விகளை கேட்டு கேட்டுக்கொண்டு போனால் தவற விடாமல் சகல விடயங்களையுமே நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். எனவே எடுத்துக்கொண்ட விடயம் முதலிலே நாங்கள் 5வது தட்டடவு எழுதப் போகின்றோம். அதனுடைய தாளம் ஆதி. எனவே ஆதி தாளத்தை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே மாணவர்களே, லகு துருதம் துருதம் இடப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் ஆதி தாளத்தை ஒரு முறை போட்டு பார்ப்போம். தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி. ஒவ்வொரு தட்டிற்குள்ளேயும் 4 மாத்திரைகள் இருக்க வேண்டும். எனவே தக்கதிமி தக்கதிமி என்று சொல்லி போடுவது, அல்லது 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இவ்வாறும் கணக்கினை வைத்திருக்கலாம். ஆனால் தகதிமி என்று சொல்வது தான் முறை. எனவே மாணவர்களே, லகு லகுவிற்குரிய பகுதி 1 2 3 4. இனி துருதம் 5 6, அடுத்த துருதம் 7 8. இவ்வாறு தாளம் செல்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு தட்டிற்கு உள்ளேயும் தகதிமி தகதிமி என்றும் எழுதலாம். ஆனால் சுருக்கமாக நாங்கள் இந்த அடையாளத்தினை இடுவோமாக இருந்தால், ஒரு செமிகோலனிற்கு 2 மாத்திரைகள், 2 செமிகோலனை நாங்கள் இடுவோமாக இருந்தால் 4 மாத்திரைகள். ஒவ்வொரு அச்சரத்தின் உள்ளேயும் 4 மாத்திரைகள் இடம்பெற வேண்டும். இவ்வாறாக வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வாறு எண்ணிக்கொண்டு போனா 32 மாத்திரைகள் வரும். அடுத்தது மாணவர்களே, லகுவிற்குரிய பகுதிகள் எழுதி முடிந்தவுடன் அங்க முடிவு இடப்பட வேண்டும். துருதத்திற்குரிய பகுதிகள் எழுதப்பட்டு முடிந்தவுடன் அடுத்த அங்க முடிவு இடம்பெற வேண்டும். 2வது துருதத்திற்குரிய பகுதிகள் எழுதப்பட்டவுடன் ஆவர்த்தன முடிவு இடப்பட வேண்டும். இவ்வாறாக ஆதிதாளத்தில் எந்த விடயத்தினை எழுதுவதாக இருந்தாலும் நீங்கள் இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். 5வது தட்டடவு. இப்பொழுது மாணவர்களே, முதலில் நாங்கள் எழுத எடுத்துக்கொண்ட விடயம் 5வது தட்டடவு. 5வது தட்டடவு என்ன தாளத்தில் அமைந்திருக்கிறது? 2வது வினா ஆதி தாளத்தில் அமைந்திருக்கிறது. விளங்கி விட்டோம். ஆதி தாளத்தின் தாள அங்கங்கள் லகு துருதம் துருதம். சரி, இனி எண்ணிக்கை எங்களுக்கு இந்த ஆதி தாளத்தினுடைய அச்சரங்கள் எத்தனை என்று தெரிய வேண்டும். லகுவிற்கு 4 போடப்பட்டிருக்கிறது, 4. துருதத்திற்கு 2, அடுத்த துருதத்திற்கு 2. எனவே மொத்தம் 8 அச்சரங்கள் தெரிந்து கொண்டோம். இனி 8 அச்சரங்களுக்கும் ஏற்றவாறாக நாங்கள் எங்களது தாளினை வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். வகைப்படுத்தி விட்டோம். இனி என்ன செய்ய வேண்டும் என்றால், 5வது தட்டடவினுடைய சொல்லுக்கட்டினை நாங்கள் சொல்லி பார்க்க வேண்டும். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். இனி மாணவர்களே, இந்த சொல்லுக்கட்டினை தாளத்துக்குள் அடக்கி பார்க்க வேண்டும். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் இவ்வாறு செல்கின்றது. அதே போல தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் தாளம் நிறைவடைகின்றது. இனி ஒரு தட்டுக்குள்ளே எவ்வளவு சொல்லுக்கட்டு வருகின்றது என்பதனை நோக்குவோம். தெய்யா, இதனை நாங்கள் இங்கே பார்ப்போம். தெய்யா சரியாக இருக்கின்றது தானே? 2வது தட்டு தெய்யா தெய் தெய். 3வது தட்டிலே தெய் தெய் தாம். 4வது தட்டிலே தாம் மட்டும் நிற்கின்றது. அதே போல
தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் இவ்வாறு நிற்கின்றது. எனவே இந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொரு தட்டிற்கு உரிய சொல்லுக்கட்டுகளையும் அந்தந்த அச்சரங்களுக்கு நேரே எழுதுதல் வேண்டும். இனி மாணவர்களே, இங்கே நாங்கள் மாத்திரை கணக்கினை சீர் செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரியும் ஒரு அச்சரத்திற்குள்ளே 4 மாத்திரைகள் இருக்கின்றது. இங்கே எங்களது கண்ணுக்கு 3 மாத்திரைகள் புலப்படுகின்றது. பாருங்கள் மாணவர்களே, தெய் 1, யா நெடிலாக இருக்கின்றபடியால 2, தெய்யா தெய். எனவே தெய்யில் ஒரு காமா இட வேண்டும். 1 2 3 4. அடுத்தது தெய்யா, அதே வாராகத்தான் தெய்யிற்கு ஒரு காமா, யாவிற்கு 2 இருக்கின்றது. தெய்யா. அதே போல தெய் தெய் தாம், அப்ப தெய்யிற்கு 1 இருக்கின்றது, ஒரு கமா போட வேண்டும். தெய் கமா போட வேண்டும். தாம், தாமிற்கு 4. இங்கே ஏற்கனவே 2 இருக்கின்றது. எனவே ஒரு அரைப்புள்ளியினை நாங்கள் போட வேண்டும். இப்பொழுது நாங்கள் 4 4ஆக கணக்கினை சீர் செய்து விட்டோம். இவ்வாறே அடுத்த அரை ஆவர்த்தனத்திற்கும் நாங்கள் கணக்கினை சீர் செய்ய வேண்டும். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் இவ்வாறு இடம்பெற வேண்டும். அங்கம் முடிந்த இடத்திலே அங்க முடிவு வர வேண்டும். ஆவர்த்தனம் முடிந்த இடத்தில் ஆவர்த்தன முடிவு வர வேண்டும். இனி மாணவர்களே, இந்த முதலாம் காலத்து யதியினை ஒரு முறை நாங்கள் கொலுப்பித்து பார்த்துவிட்டு எழுதி பார்ப்போம். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். இதனை மாணவர்களை நாங்கள் எழுதி பார்ப்போம். தாளினை எடுத்து விட்டோம். லகுவிற்குரிய பகுதியாக சரி அரைவாசியையும் துருதங்களுக்காக சரி அரைவாசியையும் நாங்கள் பிரித்திருக்கின்றோம். இனி துருதத்திற்குரிய பரப்பிலே இன்னும் 2ஆக வகுத்திருக்கின்றோம். 2 துருதங்களுக்குமான பகுதி. கீழே உள்ள பகுதியினை அவ்வாறே 8 அச்சரங்களுக்கு ஏற்றவாறாக நாங்கள் வகுத்திருக்கின்றோம். லகுவிற்கு 4 அச்சரங்கள், துருதத்திற்கு 2 அச்சரங்கள், அடுத்த துருதத்திற்கும் 2 அச்சரங்கள். இங்கே நாங்கள் தாளம் போட்டு பார்த்த விடயத்தினை எழுத வேண்டும். நீங்களும் தாளினை எடுத்து எழுதி பார்க்கலாம். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். அப்ப மாணவர்களே, தெய்யா இங்க தெய் இருக்கிறாங்க, கமா போட்ட நாங்கள் தெய்யா. அதே போல தெய்யா தெய் தெய், ஒவ்வொரு தெய்யிற்கு நாங்கள் ஒவ்வொரு கமா போட்ட நாங்கள். தாம், தாமிற்கு 4 மாத்திரைகள். தாம். இனி இதனை மீண்டும் எழுத வேண்டும். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். தாமிற்கு 4 மாத்திரைகள். இவ்வளவுதான். முதலாம் காலம் எங்களுக்கு எழுத தெரியும். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். இனி மாணவர்களை நாங்கள் செம்மையாக எழுதப்பட்ட அட்டையிலே எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது என்பதனை பார்ப்போம். தெய்யா, தெய்யிற்கு ஒரு காற்புள்ளி இடப்பட்டிருக்கின்றது. தெய்யா தெய் தெய் தாம், அங்க முடிவும் போடப்பட்டிருக்கின்றது. தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். இனி மாணவர்களே நாங்கள் 2ஆம் காலத்திற்கு செல்வோம். முதலாம் காலத்தில்
தெய்யா தெய்யா தெய் தெய் என்று வந்தது இரண்டாம் காலத்தில் இரட்டிப்பான காலத்தில் தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் என்றவாறாக அமைய போகின்றது. இங்கே பாருங்கள் மாணவர்களே, தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், அதே போல தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். முதலாம் காலத்திலே இரண்டு மாத்திரையை எடுத்துக்கொண்ட தெய் இரண்டாம் காலத்திலே ஒரு மாத்திரையை சரியரவாசியாக குறைகின்றது. முதலாம் காலத்திலே இரண்டு மாத்திரைகளை எடுத்துக்கொண்ட ய இரண்டாம் காலத்திலே ஒரு மாத்திரையாக குறைய வேண்டும். அதற்காக யாவண்ணாவிற்கு நாங்கள் ஒரு படுக்கை கோட்டினை மேலே போட வேண்டும். அதே போல தெய், இங்கே கமாவுடன் இரண்டு மாத்திரைகள் வருகின்றது, இங்கே கமா இல்லாமல் ஒரு மாத்திரை இருக்கின்றது. அதே போல இரண்டு மாத்திரைகளை கொண்ட நெடிலாகிய யா இங்கே ஒரு படுக்கை கோட்டினை போடுவதனூடாக ஒரு மாத்திரையினை பிரதிபலித்து நிற்கின்றது. இவ்வாறாகத்தான் பிள்ளைகளே தெய் தெய் தாம், இங்கே தெய் என்பதற்கு இரண்டு மாத்திரைகள் இருந்தன. அதே போல இங்கே தெய் என்பதற்கு ஒவ்வொரு மாத்திரைகள் இருக்கின்றன. மேலே கமா இருந்தது, இங்கே கமாவை நீக்கிவிட்டு போட்டிருக்கிறோம். தாம் என்பதற்கு இங்கே 4 மாத்திரைகள் இருந்தன, இங்கே தாமிற்கு 2 மாத்திரைகள் இருக்கின்றன. இவ்வாறு தெய்யா இந்த யாக்களுக்கு நாங்கள் படுக்கை கோடு போட வேண்டும். அதே போல தெய் தெய் தாம் சரியாக இருக்கின்றது. தெய்யா ஒவ்வொரு யாவிற்கும் நாங்கள் சிறிய படுக்கை கோட்டினை இட்டு விட்டோமாக இருந்தால் ஏனையவை சரியாகவே அமைகின்றன. இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, தெய் தெய் தாம், தாமிற்கு நடில் அங்க முடிவு போட்டிருக்கிறோம். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். சில மாணவர்கள் தெய்யா நெடில் தானே அரவை போடாமல் தெய்ய என்று எழுதுவதும் உண்டு. அவ்வாறு எழுதுவது தவறு. யா என்ற ஒலி யா என்றுதான் உச்சரிக்கப்பட வேண்டும், ஆனால் குறுகி ஒலிக்க வேண்டும். தெய்யா தெய்யா தெய்ய தெய்ய என்று சொல்லக்கூடாது, அது தவறு. தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் என்றவாறாக வருகின்றது. இதனை நாங்கள் ஒரு முறை எழுதி பார்ப்போம் மாணவர்களே. இரண்டாம் காலத்திலே இங்கே முதலாம் காலத்திலே 2 அச்சரங்களிலே வந்த விடயம் ஒரு அச்சரத்துக்குள்ளே வரப்போகின்றது. தெய்யா யாவென்னாக்கு ஒரு கோடு போட்ட நாங்கள் தெய்யா தெய் தெய் தாம். இனி தெய் தெய் தாம் என்றது இங்கே 2 அச்சரங்களுக்கு வந்தது, அது இங்கே ஒரு அச்சரத்துக்குள்ளே வருகின்றது. நான் இந்த எழுது கருவியினாலே இவ்வாறு அடையாளங்களை போட்டு விளங்கப்படுத்துவது உங்களுக்கு இலகுவாக விளங்க வேண்டும் என்பதற்காக. இனி தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் இவ்வாறே மீண்டும் மீண்டும் எழுதுவது. தெய்யா யாவென்னாவுக்கு கோடு போட வேண்டும். தெய்யா தெய் தெய் தாம், தெய் தெய் தாம். அதே போல இங்கே தாம் முடிந்தவுடனே அங்க முடிவை போட வேணும். அதே போல தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். மீண்டும் தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் ஆவர்த்தன முடிவை இட வேண்டும். சொல்லி பாருங்கள் மாணவர்களே. தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் இவ்வாறாக செல்கின்றது. இனி மாணவர்களை நாங்கள் செம்மையாக எழுதப்பட்ட இரண்டாம் காலத்தினை பார்ப்போம்.
தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். பாருங்கள் மாணவர்களே, இங்கே தெய்யா என்பது 4 மாத்திரைகளை கொண்டிருந்தது. இங்கே தெய்யா என்பது 2 மாத்திரைகளை கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தெய்யிற்கு இங்கே கமா வந்தது, இங்கே கமா வரவில்லை. இங்கே யாவண்ணா நெடிலாக இருக்கின்றது. இங்கே யாவண்ணாவிற்கு ஒரு படுக்கை கோடு போட்டபடியால் இங்கே யாவண்ணா குறிலாக ஒலிக்கின்றது. இவ்வாறு எழுதப்பட வேண்டும். எனவே தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். இதனை நாங்கள் கையிலே கொலுப்பித்து பார்ப்போம். தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம், தெய்யா தெய்யா தெய் தெய் தாம். இவ்வாறாக 2ஆம் காலத்தினை நாங்கள் நோக்கலாம். இவ்வாறு மாணவர்களே, உங்களது பரீட்சை விடைத்தாள்களிலே சீராக செழுமையாக வரிக்கிரமமாக நீங்கள் அழகாக எழுதினால்தான் சரி செய்பவர்களுக்கு இலகுவாக புள்ளியிட வசதியாக இருக்கும். எனவேதான் நான் இவ்வாறாக 3 கட்டங்களாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இனி மாணவர்களே, நாங்கள் 3ஆம் காலத்திற்குள் செல்வோம். முதலில் தரமாறில் கற்றவாறாக ஒவ்வொரு அச்சரங்களுக்குள்ளேயும் வர வேண்டிய சொல்லுக்கட்டுகளை எழுதுவது, பின்னர் அதற்குரிய மாத்திரை கணக்குகளையும் இசை அடையாளங்களையும் நாங்கள் இடுவது. 3வது கட்டமாக அதனை மீண்டும் ஒரு முறை தனித்தாளிலே எழுதி பார்ப்பது. 4வது கட்டமாக செம்மையாக எழுதப்பட்டதனை பார்த்து தாளத்துடன் கொலுப்பிப்பது, கொன்னுப்பிப்பது என்றும் சொல்லலாம். இங்கே தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் 1ஆம் காலத்திலே தெய்யா தெய்யா என்று சென்றது. 2ஆம் காலத்திலே தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் என்று சென்றது. 3ஆம் காலத்திலே தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் ஒரு காட்டினுள்ளேயே தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் என்பன வருகின்றன. எனவே மாணவர்களே, இங்கே மேலே தெய்யிற்கு 2 இருந்தது, இங்கே தெய்யிற்கு 1 இருந்தது. 3ஆம் காலத்திலே தெய்யிற்கு அரையாக குறைய வேண்டும். 1ஆம் காலத்திலே யாவிற்கு 2 இருந்தது, 2ஆம் காலத்திலே யாவிற்கு ஒரு கோட்டினை போட்டு 1 என்ற அளவிலே கொடுத்திருந்தோம். 3ஆம் காலத்திலே யா என்பதற்கு அரை என்ற அளவிற்கு குறைக்கப்பட வேண்டும். 2, 1 அரை. அவ்வாறாகத்தான் இங்கே தாம் என்பது 1ஆம் காலத்திலே 4 மாத்திரைகளாக இருந்தது, 2ஆம் காலத்திலே 2 மாத்திரைகளாக இருந்தது, 3ஆம் காலத்திலே 1 மாத்திரையாக நாங்கள் காண்பிக்க வேண்டும். எனவே மாணவர்களே, அதற்குரிய அடையாளங்களை நாங்கள் இடுவதாக இருந்தால் இங்கே தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் என்று இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு கோடு போட வேண்டும். அத்துடன் இந்த யாவிற்கு மட்டும் 2 கோடுகள் வருகிற மாதிரி அடையாளம் இட வேண்டும். அதே போல தெய்யா தெய்யா தெய் தெய் தாம் எல்லாவற்றிற்குமே ஒரு கோடு வரும். யாவண்ணாவிற்கு மட்டும் 2 கோடு புலப்படும்படியாக நாங்கள் அடையாளத்தினை இட வேண்டும். இப்பொழுது பாருங்கள், 1, 2, 3, 4 யாவண்ணா எல்லாத்தையும் நாங்கள் குறிலாக எடுக்க வேண்டும். 4 இங்கே கோடிடப்பட்டதனால் 2 ஆகின்றது. அதே போல கீழேயும் ஒரு தெய் தெய் தாம், தெய்யுக்கு 1 தெய்யுக்கு 1 தாமுக்கு 2 4 இருக்கின்றது. ஒரு படுக்கை கோடை போட்டபடியினால் இங்கேயும் 2 ஆகின்றது. எனவே 2 2 4. எனவே இங்கே 4 மாத்திரை, இங்கேயும் அவ்வாறுதான் 4 மாத்திரை. 1ஆம் காலத்திலே 4 மாத்திரை, 2ஆம் காலத்திலே 4 மாத்திரை, 3ஆம் காலத்திலேயும் 4 மாத்திரை.
இவ்வாறேதான் தொடர்ந்தும் தெய்யா தெய்யா யாவென்னாவிற்கு நாங்கள் 2 கோடு போட வேண்டும். ஏனையவற்றிற்கு ஒவ்வொரு கோடு போட்டால் போதும். இவ்வாறாக நாங்கள் எழுத வேண்டும். இதனை மாணவர்களை நாங்கள் ஒரு முறை தனித்தாளிலே எழுதி பார்ப்போம். தெய்யா தெய்யா தெய் தெய்தாம், தெய்யா தெய்யா தெய் தெய்தாம், இவ்வாறு எழுதி பார்ப்போம். எங்களுக்கு தெய்யா தெய்யா யாவென்னாவுக்கு 2 கோடு, ஏனையவற்றிற்கு 1 கோடு. மீண்டும் ஒரு முறை தெய்யா தெய்யா தெய் தெய்தாம் தாம், 2வது வரைக்கு 1 கோடு. அதே போல முடிகிற இடத்துலதான் அடுத்தது தொடங்கணும். தெய்யா 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 யாவென்னாவுக்கு 2 கோடு, ஏனையவற்றிற்கு 1 கோடு. தெய் தெய்தாம் தெய் தாம், தெய் தெய்தாமிற்கு 1 கோடு. அதே போல மீண்டும் தெய்யா தெய்யா தெய் தெய்தாம் யாவென்னாவுக்கு 2 கோடு, ஏனையவற்றிற்கு 1 கோடு. இவ்வாறாகவே தெய்யா தெய்யா தெய் தெய்தாம் அங்க முடிவினை இட வேண்டும். தெய்யா தெய்யா தெய் தெய்தாம் யாவென்னாவிற்கு மட்டும் 2 கோடு. தெய்யா தெய்யா தெய் தெய்தாம் 1 கோடு. அவ்வாறு அங்க முடிவு வரும். தெய்யா தெய்யா தெய் தெய்தாம், அதே போல இறுதியில தெய்யா தெய்யா யாவென்னாவிற்கு 2 கோடு வரும். தெய் தெய்தாம். ஆவர்த்தன முடிவை மறந்துவிடக் கூடாது. அநேகமான மாணவர்கள் அங்க முடிவு, ஆவர்த்தன முடிவு அல்லது தாள அங்க அடையாளங்கள்ல தவறினை விடுவீர்கள். இதனை நாங்கள் செம்மையாக எழுதப்பட்ட தாளிலே பார்த்தோமாக இருந்தால் தெய்யா தெய்யா தெய் தெய்தாம். பாருங்கள் மாணவர்களே, யாவென்னாவிற்கு மாத்திரம் 2 கோடுகள் போடப்பட வேண்டும். அவ்வாறே பாருங்கள். தெய்யா தெய்யா தெய் தெய்தாம், 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 தெய்யா தெய்யா தெய் தெய்தாம். இதனை நாங்கள் கொலுப்பிப்போம். தெய்யா தெய்யா தெய் தெய்தாம், 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 தெய்யா தெய்யா தெய் தெய்தாம் தாம். இவ்வாறாக நாங்கள் நகர்த்தி செல்லுதல் வேண்டும். இப்பொழுது மாணவர்களே நாங்கள் 6வது தட்டடவினை பார்ப்போம். 6வது தட்டடவு மாணவர்களே தெய் தெய் தாம், தெய் தெய் தாம் இவ்வாறாக சொற்கட்டு செல்கின்றது. இதனை நாங்கள் தாளத்திலே கொலுப்பித்து பார்ப்போம். தெய் தெய் தாம், தெய் தெய் தாம். இங்கே முதலாவது தட்டிலே தெய் 4 மாத்திரைகளுக்கு இங்கே தெய் என்பது குறில் 1 மாத்திரை நிற்கின்றது. எனவே காமா புள்ளி காமா. அதே போல அடுத்த தெய்யும் அரைப்புள்ளி 1 காற்புள்ளி 1 4 நிற்கின்றது. தாம் நெடில் ஏற்கனவே 2 நிற்கின்றது. நாங்கள் இன்னும் 2னை அதிலே சேர்த்துக் கொள்ளலாம். அவ்வாறே பிள்ளைகளே தாம் என்பது இன்னும் ஒரு அச்சரத்திற்கு நிற்கின்றது. இங்கேயும் 2 கமா புள்ளிகள் வர வேண்டும். மொத்தத்தில் தாம் என்பதற்கு 8 மாத்திரைகள், 2 அச்சரங்கள் தாம் இவ்வாறாக செல்கின்றது. தாம். எனவே மாணவர்களே தாமிற்கு 8 மாத்திரைகள் நிற்கின்றது. தாம் நெடிலுக்கு 2 கமா புள்ளி 4, இங்கே 4 8. அதே போல தெய்
தெய் தாம் இவ்வாறு செல்கின்றது. பாருங்கள் மாணவர்களே, தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் இவ்வாறு செல்கின்றது. இனி மாணவர்களே இரண்டாம் காலத்தினை பார்ப்போம். தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் இவ்வாறு செல்கின்றது. தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் தெய் தெய் தாம். இங்கே மேலே 4 இருந்தது, இரண்டாம் காலத்திலே 2ஆக குறைகின்றது. எனவே அங்கே தெய் என்று இருந்தது, இங்கே தெய் தெய் என்று வருகின்றது. அதே போல தாமிலே முதலாம் காலத்திற்கு 8 மாத்திரைகள் இருந்தன, இங்கே 4 மாத்திரைகளாக குறைகின்றன. இவ்வாறே மாணவர்களே செல்கின்றது இரண்டாம் காலம். மூன்றாம் காலத்தை பார்த்தோம் என்றால் மாணவர்களே தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் என்றவாறாக செல்கின்றது. பாருங்கள், தெய் தெய் தாம், தாமிற்கு 2 இருக்கின்றது, இவ்வாறே நாங்கள் விட்டுவிடலாம். அதே போல தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் அங்க முடிவு வருகின்றது, தெய் தெய் தாம் தெய் தெய் தாம் என்றவாறாக செல்கின்றது. இதனை நாங்கள் அடையாளங்கள் இடப்பட்ட நேர்த்தியான தாளிலே பார்ப்போம். அவதானமாக பாருங்கள் பிள்ளைகளே, இதனை நாங்கள் தாளத்துடன் கொழுப்பித்து பார்ப்போம். தெய் தெய் தாம் 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 தெய் தெய் தாம். மூன்றாம் காலம் தெய் தெய் தாம் 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 இவ்வாறாக கொலிப்பிக்க முடியும். நல்லது மாணவர்களே, இனி நாங்கள் 7வது தட்டடவிற்குள் செல்வோம். ஏழாவது தட்டடவு மாணவர்களே ஆதிதாளத்தில் அமைந்திருக்கின்றது. 7வது தட்டடவினுடைய சொற்கட்டு தெய் தெய் தத் தத் தெய் தெய் தாம் இவ்வாறாக செல்கின்றது. பாருங்கள், முதலாவது தட்டிற்குள்ளே தெய் ஒரு மாத்திரை நிற்கின்றது, இனி ஒரு செமிகோலனும் ஒரு கம்மாவும். அதே போல அடுத்த தெய்யும் அவ்வாறுதான். தத் என்பதும் நாங்கள் ஒரு அரைப்புள்ளியும் காட்புள்ளியும் இட வேண்டும். இவ்வாறே தெய் தெய் தாம். இங்கே தாமிற்கு ஏற்கனவே 2 இருக்கின்றது. இனி மாணவர்களே நாங்கள் 2ஆம் காலத்தினை எழுதுவோம். 2ஆம் காலத்திலே தெய் தெய் தத் தத் தெய் தெய் தாம் ஏற்கனவே எழுதியது போல 2 தட்டுகளுக்குள்ளே வருவனவெல்லாம் ஒவ்வொரு தட்டிற்குள்ளே குறைந்து வருகின்றன. எனவே இங்கே தெய்யிற்கு 4 இருந்தது, இங்கே தெய்யிற்கு 2, இங்கே தெய்யிற்கு 4 இருந்தது, இங்கே தெய்யிற்கு 2, 4 மொத்தமாக வந்துவிட்டது. தத் தத் தெய் தெய் தாம். இங்கே நாங்கள் தாமிற்கு மொத்தம் 8 மாத்திரைகளை வைத்திருந்தோம், இங்கே தாமிற்கு 4 மாத்திரையாக குறைகின்றது. அவ்வாறே தெய் தெய் தத் தத் தெய் தெய் தாம் இவ்வாறாக வரும். எனவே மாணவர்களை நாங்கள் ஒரு முறை தாளத்திலே கொழுப்பித்து பார்ப்போம். தெய் தெய் தத் தத் தெய் தெய் தாம் தெய் தெய் தத் தெய் தெய் தாம். இனி இதுவரை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எழுதியவாறே 3ஆம் காலத்தினையும் நோக்கலாம். தெய் தெய் தத்த தெய் தெய் தத்த தெய் தெய் தாம். முதலாவது தட்டிற்குள்ளே தெய் தெய் தத்த. இங்கே 4 அட்சரங்களுக்குள்ளே வந்த தெய் தெய் தத்தத் என்ற விடயம்
இங்கே 2 அச்சரங்களுக்குள்ளே வந்தது, இங்கே ஒரு அச்சரத்திற்குள்ளே வருகின்றது. இதுதான் 3ஆம் காலத்தினுடைய தாற்பயம். அதே போல தெய் தெய் தாம், தெய் தெய் தாம், தாமிற்கு 2 இருக்கின்றது, தெய் தெய்க்கு 2, மொத்தம் 4. தெய் தெய் தத்த தெய் தெய் தாம், தெய் தெய் தத்த தெய் தெய் தாம், தெய் தெய் தத்த தெய் தெய் தாம். ஆவர்த்தன முடிவுகள் எல்லாம் நேர்த்தியாக இடப்பட்டிருக்கின்றன. இதனை மாணவர்களை நாங்கள் நேர்த்தியாக எழுதப்பட்ட அட்டையிலே பார்த்து கொலுப்பிப்போம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, 1ஆம் காலம் தெய் தெய் தத், தத் தெய் தெய் தாம். 2ஆம் காலம் தெய் தெய் தத், தத் தெய் தெய் தாம், தெய் தெய் தத் தத் தெய் தெய். 3ஆம் காலம் தெய் தெய் தத்த தெய் தெய் தாம், தெய் தெய் தத்த தெய் தெய் தாம், தெய் தெய் தத்த தெய் தெய் தாம், தெய் தெய் தத்த தெய் தெய் தாம். இப்பொழுது மாணவர்களே 3 காலத்தினையும் சேர்த்து என்னுடன் இணைந்து நீங்களும் ஒரு முறை கொலுப்பித்து பாருங்கள். தளங்கு தக்கத்தி கூத்தக்கத்திங்கு நதோம் தெய் தெய் தத் த தெய் தெய் தாம், தெய் தெய் த த தெய் தெய் தாம், தெய் தெய் த த தெய் தெய் தாம், தெய் தெய் தத்த 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 தெய் தெய் தாம் தாம். நல்லது மாணவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் 5வது 6வது 7வது ஆதிதாளத்தில் அமைந்த இந்த தட்டடவுகள் எவ்வாறு கொலிப்பிக்கப்பட வேண்டும், எவ்வாறு இசை குறியீடுகளுடன் எழுதப்பட வேண்டும் என்பது பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன் மாணவர்களே. நன்றி.